வணக்கம். காஞ்சிபுரத்தில் உள்ள 108 திவ்ய தேசங்களில் பலருக்கும் தெரியாத 3 அற்புதமான பெருமாள் திருத்தலங்களை பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம். தூதுவராக அருள் பாலிக்கும் பிரம்மாண்டமான பெருமாள், ஒளியே வடிவாக அருள் புரியும் விளக்கொளி பெருமாள், பவளம் போன்ற சிவந்த திருமேனியுடன் காட்சி தரும் பவளவண்ண பெருமாள். இந்த 3 தலங்களின் அரிய வரலாறு, சிறப்புகள், தரிசன பலன்கள் மற்றும் இந்த கோவில்களை ஏன் நம் வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். வாருங்கள், இந்த ஆன்மீக பயணத்தை இப்போதே தொடங்கலாம். முதலில் நாம் பார்க்க இருப்பது திருப்பாடகம் பாண்டவதூத பெருமாள் கோயில். இத்தலம் திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 48வது திவ்ய தேசமாகும். கிருஷ்ணர் இத்தலத்தில் 25 அடி உயரத்தில் மூலஸ்தானத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிப்பது வேறு எங்கும் காண முடியாத தனி சிறப்பு அம்சமாகும். இங்குள்ள மூலவர் பாண்டவ தூதர் என்றும் தாயார் சத்யபாமா மற்றும் ருக்மணி என்றும் அழைக்கப்படுவர். தீர்த்தம் மத்ஸ்ய தீர்த்தம். ஒரு சமயம் கிருஷ்ணாவதாரத்தில் பாண்டவர்கள் தங்குவதற்கு இடம் கேட்பதற்காக துரியோதனனிடம் தூது சென்றார் கிருஷ்ணர். பாண்டவர்களின் மிகப்பெரிய பலமாக கிருஷ்ணர் இருப்பதால் அவரை கடத்த துரியோதனன் முயற்சிக்கிறான். கிருஷ்ணரை சூழ்ச்சி செய்து தன் இடத்துக்கு வரவழைத்து ஒரு இருக்கையில் அமர செய்கிறான். அந்த இருக்கையின் கீழ் ஒரு நிலவரையை அமைத்து கிருஷ்ணர் இருக்கையில் அமர்ந்ததும் பாதாள அறைக்குள் விழுந்து விடுவார். அப்போது அவரை கொன்றுவிடலாம் என்பது துரியோதனின் திட்டம். திட்டம் போலவே அனைத்தும் நடைபெறுகிறது. பாதாள அறைக்குள் விழுந்ததும் கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுத்து மல்யுத்த வீரர்களை அழித்தார். இந்த மகாபாரத சம்பவம் குறித்து வைசம்பாயனர் என்ற முனிவர் மூலம் கேள்வியுற்ற ஜனமேஜய மகாராஜன் காஞ்சியில் அஸ்வமேத யாகம் செய்து கிருஷ்ணரை வரவழைத்து பாதாள அறையில் விஸ்வரூபம் எடுத்த காட்சியை நினைவு கூர்ந்து தனக்கு இங்கேயே அந்த விஸ்வரூப காட்சியை காட்ட வேண்டினான். பக்தனுக்காக ஸ்ரீ கிருஷ்ணர் விஸ்வரூப காட்சியை காட்டிய திருத்தலம்தான் இந்த திருப்பாடகம். திருதராஷ்டிரனுக்கு கண் பார்வை அளித்து தனது பெரிய விஸ்வரூப தரிசனத்தை கிருஷ்ண பகவான் இத்தலத்தில் காட்டி அருளினார். கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்களுக்கு தூதுவராக சென்றதால் பாண்டவ தூத பெருமாள் என அழைக்கப்படுகிறார். திருப்பாடகம் ஒரு கிருஷ்ணர் தலம் என்பதால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கான ஒரு பரிகார தலமாகவும் விளங்குகிறது. ரோகிணி இங்கு கிருஷ்ணரை வழிபட்டு சந்திரனை அடையும் பேறு பெற்றாள். கிருஷ்ணன் இத்தலத்தில் தன் பாதங்களை பூமியில் அழுத்தி விஸ்வபாத யோக சக்திகளை கொண்டு அருளும் தலம். எனவே இங்கு அடிப்பிரதட்சணம், அங்க பிரதட்சணம் செய்பவர்களின் 72,000 அங்க நாடிகளும் துடிப்புடன் செயல்பட்டு சோதனைகளும் துன்பங்களும் விலகும். புதன், சனி, ரோகிணி, அஷ்டமி திதி 8ஆம் தேதிகளில் இங்கு வழிபடுவது சிறப்பு. திருப்பாடகம் என்னும் இத்திருத்தலம் பெரிய காஞ்சிபுரம், கங்கை கொண்ட மண்டபம், சங்கரமடம், திருவேகம்பநாதர் கோயில் ஆகியவற்றுக்கு தென்மேற்கில் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது திருத்தன்கா என்கிற தூப்புல் விளக்கொளி பெருமாள் கோயில். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள இத்தலம் திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 46வது திவ்ய தேசமாகும். இங்குள்ள மூலவர் விளக்கொளி பெருமாள் என்றும் தீப பிரகாசர் என்றும் திவ்ய பிரகாசர் என்றும் தாயார் மரகதவல்லி என்றும் அழைக்கப்படுவர். தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம். ஒரு சமயம் பிரம்மதேவனுக்கு தனக்கு பூலோகத்தில் கோயில் இல்லையே என்ற வருத்தம் ஏற்பட்டது. இதனால் ஈசனை நினைத்து பிரம்மாண்ட யாகம் ஒன்றை நடத்தினார். சரஸ்வதி தேவியின் துணை இல்லாமல் தன்னால் யாகம் நடத்த முடியும் என்று பிரம்மதேவன் தன்னிச்சையாக யாகம் செய்ய தொடங்கினார். சரஸ்வதி தேவி மாயநலன் என்ற அசுரனை ஏவி யாகத்தை தடை செய்ய துணிந்தாள். மாயநலனும் இந்த உலகம் முழுவதையும் இருட்டாக்கிவிட்டான். நடந்த கொடுமையை திருமாலிடம் பிரம்மதேவன் கூறியதும் திருமால் ஒரு பேரொளியாக தோன்றியதோடு தனது கையில் ஒளி விளக்கை ஏற்றி இருட்டை போக்கி பிரம்மதேவனுக்கு உதவினார். அதனால்தான் இத்தல பெருமாள் விளக்கொளி பெருமாள் என்றும் தீப பிரகாசர் என்றும் அழைக்கப்படுகிறார். பிறகு பிரம்மதேவன் சரஸ்வதி தேவியை சமாதானம் செய்தார். தர்பை புல் வளர்ந்த பகுதியாக இருந்த காட்டில் திருமால் காட்சியளித்ததால் இப்பகுதி தூப்புல் என்றும் திருத்தன்கா என்றும் அழைக்கப்படுகிறது. வாழ்க்கை இருண்டு போய்விடுமோ என்று பயந்து கொண்டிருப்பவர்கள்
ஒவ்வொரு நாளும் கெட்ட கனவு, துர்தேவதைகளின் தொல்லைகளால் அவதியுறுபவர்கள், சுபகாரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றனவே என்று வருந்துபவர்கள் இத்தலத்துக்கு வந்து பிரார்த்தனை செய்தால் ஒளி ரூபமாக வந்து அத்தனை கஷ்டங்களையும் விளக்கொளி பெருமாள் தீர்ப்பார் என்பது ஐதீகம். சுவாமி தேசிகன் சந்நிதியில் விளக்கேற்றி வழிபட்டால் வாழ்வில் ஞான ஒளி பிரகாசிப்பது திண்ணம். இத்தலம் வைணவ ஆச்சாரியர் வேதாந்த தேசிகனின் அவதாரத் தலமாகும். இத்திருத்தலம் காஞ்சிபுரம் தூப்புள் பகுதியில் கீரை மண்டபத்துக்கு அருகில் உள்ளது. மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது திருப்பவளவண்ணம் பவளவண்ண பெருமாள் கோயில். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள இத்தலம் திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 55வது திவ்ய தேசமாகும். இத்தல பெருமாளுக்கு பிரவாளவண்ணர் என்ற பெயரும் உண்டு. இங்குள்ள மூலவர் பவளவண்ணர் என்றும் தாயார் பவழவல்லி பிரவாளவல்லி என்றும் அழைக்கப்படுவர். தீர்த்தம் சக்கர தீர்த்தம். ஒரு சமயம் திருமாலுக்கும் பிரம்மதேவனுக்கும் தங்களுள் யார் உயர்ந்தவர் என்பது குறித்து விவாதம் நடைபெற்றது. இது குறித்த முடிவு எடுக்க அவர்கள் இருவரும் ஈசனை அழைத்தனர். யார் முதலில் தனது திருவடியையும் திருமுடியையும் கண்டு வருகிறார்களோ அவரே உயர்ந்தவர் என்று அறிவிப்பதாக கூறினார் ஈசன். திருமாலும் பிரம்மதேவனும் ஈசனின் அடிமுடியை காண புறப்பட்டனர். திருமால் தன்னால் இயலவில்லை என்று ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மதேவனோ தான் ஈசனின் திருமுடியை கண்டுவிட்டதாக தாழம்பு சாட்சியாக உண்மைக்கு புறம்பாக கூறுகிறார். இதனால் சிவசாபத்துக்கு ஆளாகிறார் பிரம்மதேவன். சிவசாபத்தால் பூலோகத்தில் கோயிலோ வழிபாடுகளோ இல்லாமல் ஆனார். அதனால் ஈசனை மகிழ்ச்சிப்படுத்த யாகம் ஒன்றை நடத்த முயன்றார். அதற்கு சரஸ்வதி தேவி அழைக்காது தான் மட்டுமே யாகத்தை நிகழ்த்த எண்ணினார். இதனால் சரஸ்வதி தேவி கோபமடைந்தாள். பிரம்மதேவனை யாகம் நடத்த விடாமல் அசுரர்களை ஏவினாள். கலவரமடைந்த பிரம்மதேவன் தனக்கு உதவுமாறு திருமாலை வேண்டினார். திருமாலும் பிரம்மதேவனுக்கு உதவுவதாக உறுதியளித்து அவ்வாறே அந்த அசுரர்களை அழித்தார். அப்போது அசுரர்களின் குருதி திருமால் மீது தெளித்ததால் பவள நிற மேனியராக திருமால் காட்சியளித்தார். அதனாலேயே இத்தல பெருமாளுக்கு பவளவண்ணர் என்ற பெயர் ஏற்பட்டது. இவருக்கு பிரவாளவண்ணர் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இங்கு மூலவர் சிவந்த வடிவம் கொண்டு காட்சியளிப்பதை வேறு எந்த தலத்திலும் காண முடியாது. அஸ்வினி தேவதைக்கும் பார்வதி தேவிக்கும் இங்கு நேரடி காட்சி கொடுத்திருக்கிறார் என்பது மற்றொரு சிறப்பாகும். திருமால் கிருதயுகத்தில் பால் நிறமாகவும், திரேதாயுகத்தில் பவள நிறமாகவும், துவாபர யுகத்தில் பசுமை நிறமாகவும், கலியுகத்தில் நீல நிறமாகவும் காட்சி தந்ததாக கூறப்படுகிறது. அவ்வகையில் பார்த்தால் இவர் திரேதாயுகத்தில் அருள் செய்தவராக உள்ளார். இத்தலம் பவளவண்ணர், பச்சை வண்ணர் என்று 2 சந்நிதிகள் கொண்டது. இரண்டும் எதிரெதிராக அமைந்திருக்கின்றன. இரண்டையும் ஒரே திவ்ய தேசமாக வணங்குவது வழக்கம். ராகு கேது தோஷத்தால் முன்னேற்றம் காணாது இருப்பவர்கள், புத்திரபாகியம் இல்லாதவர்கள், விஷப்பூச்சிகளால் கடிபட்டு நிறம் இழந்தவர்கள் இத்தல பெருமாளை வழிபட்டால் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபடுவர். இத்திருத்தலம் காஞ்சிபுரம் ரயில் நிலையத்துக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த 3 அற்புதமான பெருமாள் திருத்தலங்களின் தரிசனம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் தரிசன பலன் பெற அவர்களுக்கும் பகிருங்கள். இதுபோன்ற அரிய திவ்ய தேசங்கள், பழமையான கோயில்கள் மற்றும் ஆன்மீக வரலாறுகள் போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு புதிய ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். ஸ்ரீமன் நாராயணனின் அருள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கட்டும். ஓம் நமோ நாராயணா.